வெல்கம் டு எக்ஸாமேட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th இருக்க செயற்கை நுண்ணறிவு. இந்த பாடத்தை நீங்கள் ஃபுல்லாக வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் இருக்க இம்பார்ட்டண்ட் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானது தான். ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேர்ட்ஸ்மித். வேர்ட்ஸ்மித்னால் எழுத்தாளி அப்படின்றாங்க. தகவல்களை கொடுத்தால் போதும், வேர்ட்ஸ்மித் அழகான கட்டுரையை சில நொடிகளில் உருவாக்கிவிடும் அப்படின்றது இந்த பாடத்தில் இருக்க ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஒன்று. அடுத்து ரெண்டாவது, ஐபிஎம் நிறுவனத்தில் 2016 ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்து விடுகிறது. ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ்மித் எழுத்தாளி, செகண்டு வாட்சன் ஐபிஎம் நிறுவனத்தோட நுண்ணறிவு கணினி. அடுத்து இந்த பக்கத்தில் மென்பொருள் அப்படின்னா சாஃப்ட்வேர். தொழில்நுட்ப வரையறையின்படி செயற்கை நுண்ணறிவு என்பது மென்பொருள் அல்லது கணினி செயல் திட்ட வரைவு, அதாவது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எனலாம். இது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னா செயற்கை நுண்ணறிவு தானாக கற்றுக்கொள்ளக்கூடியது. கூற்றில் கேட்பாங்க. தானே முடிவெடுக்கும் திறனும் உடையது. செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும். இது தமிழில் கூற்றில் கேட்டாலும் கேட்கலாம். இதை பார்த்துக்கோங்க. செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் அப்படின்வாங்க. அடுத்து உலாவினா ப்ரௌசரு. உலாவி என்பது ப்ரௌசர். ஓகேங்களா. அடுத்து இது புக் பேக்லேயே இருக்குது. வாடிக்கையாளர் சேவையான இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி இலா, அதாவது எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட், இது அப்ரிவேஷன் கூட கேட்கலாம், எனும் உரையாடு மென்பொருளை உருவாக்கியிருக்கிறது. ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் உரையாடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை மட்டும், இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி இலா இஎல்ஏ எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் எனும் உரையாடு மென்பொருளை உருவாக்கியிருக்கிறது. ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் அது உரையாடும். இது ரெண்டாவது. இது புக் பேக்லேயே கேட்டிருப்பாங்க. அடுத்து ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனை பெப்பர், அதாவது ஜப்பானில் சாஃப்ட் பேங்க் அப்படின்ற அந்த உருவாக்கிய இயந்திர மனிதன் தான் பெப்பர். இது 3 இதுக்கும் பயன்படும். 1 வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்புக்கு என்று 3 வகை ரோபோக்களும் கிடைக்கிறது. இதுதான் இந்த பாடத்தில் இருக்க மொத்தமான டேட்டா. இதை மட்டும் பார்த்தா கூட போதும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்மித் அந்த சாஃப்ட்வேர், ரெண்டாவது ஐபிஎம் நிறுவனத்தோட செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன், மூணாவது இலா, இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் பேங்கோட இஎல்ஏ இலா எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் இன்னும் உரையாடும் மென்பொருளில் உருவாக்கிறது. ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் பொருந்தும். பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ஜப்பானில் உருவாக்கிய சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். அதுதான் இதோட இந்த பாடத்தில் இருக்க இம்பார்ட்டன்ட்லாம் முடிஞ்சுது. ஓகேவா? அவ்வளோதான்.